வெல்கம் டு பிரபு மேஸ். நீட் 2024க்கான அட்மிட் கார்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. சென்டர் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் சிட்டி அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அது யூஸ்லெஸ், அதை தூக்கி போட்டுருங்க. சென்டர் அட்மிட் கார்டு நீங்கள் எந்த ஊரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வந்து சிட்டி அட்மிட் கார்டில் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த சிட்டியில் எந்த சென்டரில் எழுத போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த அட்மிட் கார்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறீங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நெசசரியான அட்மிட் கார்டு. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் ஃபில் பண்ணி நாம் எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஃபுல்ஃபில் டேட்டாவை இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு மாடல் அட்மிட் கார்டை தான் ரிலீஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். சரிங்களா, டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சில விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரைவசி பர்பஸ்க்காக. ஓகேவா? ஸோ உங்களோட அட்மிட் கார்டும் இதே பேஜில் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் நம்பர், உங்களுக்கான ரோல் நம்பர் அந்த பிளேஸில் இருக்கும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். தென் கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கேட்டகரி, தென் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, உங்களோட டிசேபிலிட்டி கேண்டிடேட், இதுக்கு ஸ்கிரைப் ரெக்வயர்டா இல்லையா, டைப் ஆஃப் டிசேபிலிட்டி, இது எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களோட டேட்டாஸ் தானா, இதில் எதுவும் கரெக்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணப்போ என்ன ஃபோட்டோ வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். அதை பார்த்துக்கோங்க. கீழே பார்கோட்லேருந்து எல்லாமே இருக்கும். தென் கொஸ்டின் பேப்பர் மீடியம் இருக்குது பாருங்கள். இங்கிலீஷ், நீங்கள் இங்கிலீஷ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்திருக்கா, தமிழ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் May 5, அது கிளியராக இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்க உங்களோட இந்த அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் 11 AM கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சென்டரோட கேட் க்ளோசிங் டைமுக்கு நீங்கள் சென்டருக்கு போகக்கூடாது, உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கு போகக்கூடாது. உங்களுக்கு எப்போ ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கெல்லாம் நீங்கள் அந்த சென்டருக்கு போயிடுங்க. சரியா? ஆனால் அவங்க உள்ளே அலோவ் பண்ணுறது சம் டைமாக இருக்கும். பட் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்கள் அந்த சென்டருக்கு போயிடுங்க, அங்கே போய் இன்டிமேட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேட் க்ளோசிங் டைம் 1:30 சொல்லியிருக்காங்க. நெசசரி கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் 1:30க்குள்ளே நீங்கள் போயிடணும். சரியா? 1:30க்கு அப்புறம் 1:31, 1:32 இல்லை நான் 1:45க்கு தான் போனேன், கட்டாயமாக உங்களை கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு ப்ராப்ளம், அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. டைம் ஆஃப் டெஸ்ட் பாருங்கள், 2லேருந்து 5:20 PM வரைக்கும் ஆஃப்டர்நூன் தான். உங்களுடைய எக்ஸாம் சென்டரு அவங்களுக்கான கோடு கொடுத்துருப்பாங்க. தென் அந்த எக்ஸாம் சென்டரோட நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நாளை 4ஆம் தேதியே நீங்கள் மேக்ஸிமம் அந்த சென்டருக்கு போய் ரீச் ஆகிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஸோ நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும், நம்ம ரிப்போர்ட்டிங் டைமுக்கு அங்கே போய் சேரணும்னா எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். பதட்டத்தை தவிர்க்கலாம். நாம் எக்ஸாம் போய் கிளியராக எழுத போகிறோம். நிறைய டைம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் போயிட்டு. ஸோ இந்த டைம் வேஸ்ட்னால நம்ம போய் அங்கே போய் அதில் கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியராக நீங்கள் 5ஆம் தேதி காலையிலே கிளம்பிடுறது சேஃப் தான். போய் அழகாக சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ அந்த பதட்டத்தை தவிர்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜ் இதுதான், செல்ஃப் டிக்ளரேஷன். சரியா? இதில் ஃபஸ்ட்டில் பாருங்கள், ஐன்னு கொடுத்து உங்களோட நேம் பண்ணிக்கோங்க. தென் ரெசிடெண்ட் ஆஃப் உங்களுடைய ஊர் பேர். சரியா? அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று, இந்த 3 பாக்ஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் லாஸ்ட் இயர்லாம் இண்டிவிஜுவல் எடிஷன் டியூட்டி போனப்போ நிறைய ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணியிருந்தது இந்த காலமில் தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குல்ல, அதில் பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், கேண்டிடேட் ஃபோட்டோ சேமஸ் அப்லோடட் ஆன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணப்போ என்ன ஃபோட்டோ வந்து கொடுத்துருந்தீங்களோ அதே ஃபோட்டோவை தான் இந்த இடத்துல நீங்கள் ஒட்டணும். சரியா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டிடுங்க. சார் இதை நான் ஒட்டி எடுத்துகிட்டு போகலாமா? கண்டிப்பாக நீங்கள் ஒட்டி எடுத்துகிட்டு போகலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி எடுத்துகிட்டு போகலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. செகண்ட் பாக்ஸ் பாருங்கள், கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த இடத்துல வேணுங்கிறாங்க. நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வைங்க, கட்டை விரல் தம்ப் இம்ப்ரெஷனை வைங்க. அதை நான் வெர்டிக்கலாக வைக்கணுமா சார், ஹரிசாண்டலாக வைக்கணுமா சார், எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். பட் போட்டு அப்படியே ஷேக் பண்ணி வச்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு தடவை அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு, தம்ப் பேடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். சரியா? இங்க் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ப்ளூ கலர் இங்கே யூஸ் பண்ணிக்கிறது சேஃப் தான். இந்த லாஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், இதுதான் கேண்டிடேட் சிக்னேச்சர்.
to be signed on the day of examination in the presence of the invigilator only. நல்லா கவனிக்கணும். இந்த தேர்ட் பாக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வீட்டிலேயே ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. செகண்ட் பாக்ஸில் நீங்கள் வீட்டிலேயே லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு போயிடுங்க. இந்த தேர்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே சைன் பண்ணாதீங்க. சரியா, தெளிவாக சொல்கிறோம். இங்கே சைன் பண்ணாதீங்க. இங்கே நீங்கள் எப்போ சைன் பண்ண போகிறீங்க? எக்ஸாம் ஹாலில் உங்களோட இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி நீங்கள் சைன் பண்ணணும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சைன் நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேவா சார்? ரொம்ப முக்கியம், உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறப்போ எத்தனை பேஜ் வருதோ அத்தனை பேஜையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரியா, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். ஸோ நிறைய பேரை நாங்கள் அந்த நேரத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறோம். போய் உடனே எடுத்துகிட்டு வாங்க, ப்ராப்ளம் இல்லை, பக்கத்தில் சென்டர் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இந்த பதட்டமெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜும் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருங்க. ப்ராப்ளம் இல்லை. அவங்க தேவைன்னா வச்சுக்க போகிறாங்க. இல்லை இதை வெளியில் போட்டு வாங்கினா வெளியில் போட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான். தென் கடைசியாக பாருங்கள், அடுத்த பேஜில் இதுதான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு பேஜ். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்திருப்பீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருப்பீங்க. சார் இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற அளவுக்கு இல்லையே சார், அதை விட பெருசாக இருக்கே சார், அதை விட கம்மியாக இருக்கே சார், அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒட்டிடுங்க. உங்களுக்கான ஃபோட்டோ போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதுலேயே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடும் உங்களோட சைன் பண்ண வேண்டியிருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. ஃபோட்டோ மட்டும் ஒட்டி எடுத்துகிட்டு போயிடணும். அதில் சைன் பண்ணுற ப்ராசஸ்லாம் ஹாலில் தான் உங்களுக்கு. சரிங்களா? அது தெளிவாக சொல்லிடுவாங்க. த கேண்டிடேட் அண்ட் த இன்விஜிலேட்டர் ஆர் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோ காப்பி. சரியா? இண்டிகேட்டட் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. நான் கீழே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி சொல்லியிருக்கோமோ அதுபடி இந்த ஃபோட்டோவில் நீங்கள் அக்ராஸாக என்ன பண்ண போகிறீங்க? சைன் பண்ண போகிறீங்க. கேண்டிடேட் அண்டு இன்விஜிலேட்டர் ரெண்டு பேருமே சைன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ புரிஞ்சுக்கணும். இங்கே நீங்கள் ஃபோட்டோவை மட்டும்தான் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போகிறப்போ ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும். உள்ளே போனதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல சைன் பண்ணால் போதும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. சார் இது ஒட்டுற அளவுக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். அதை பிரிண்ட் அவுட் போடுங்க. இன்றைக்கே நீங்கள் போட்டு வச்சுக்கிறது சேஃப் தான். இப்போ 5ஆம் தேதி எக்ஸாம்னா 4ஆம் தேதிக்குள்ளே என்டிஏ பார்த்தீங்கன்னா எதுவும் அப்டேஷன் இருந்ததுன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க அந்த ஃபார்மில். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் 4ஆம் தேதி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. சார் கலர் பிரிண்ட் போடட்டுமா, ஒயிட் பிரிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட் போடட்டுமா, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கலர் பிரிண்ட்டாகவே போட்டு எடுத்துக்கோங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. சேமா சார் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துகிட்டு தப்பா சார், எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபோட்டோ மட்டும் தான் ஒட்டி எடுத்துக்க போகிறீங்க. அதில் கீழே பாருங்கள், அந்த ஃபார்ம்லேயே கீழே டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பாங்க, ரோல் நம்பர், கேண்டிடேட் நேம் எல்லாமே இருக்கும், டைமிங் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சிக்னேச்சர் ஆஃப் இன்விஜிலேட்டர். இதுக்கப்புறம் எல்லாமே எக்ஸாம் ஹாலில் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஹாலுக்கு வர்ற இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. இந்த இடத்துலையும் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. பட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு முன்னாடி தான், இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ கிளியராக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில் கூட உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக நான் அடுத்த வீடியோஸில் தரேன். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். சரியா? இதுதான் நாம் அட்மிட் கார்டில் செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.